அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் கண்ணியமான வாழ்க்கை நம்ம எல்லோரும் ஆசைப்படுற ஒண்ணு. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காம வாழ்ற ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன தேவையோ, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு எனக்கு தருவான். அதை கொண்டு நான் போதுமாக்கி கொள்றேன். யார்கிட்டயும் நான் எந்த சுச்சுவேஷன்லையும் ஹெல்ப்னு கேட்காம, மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழாம, படைச்சவனை மட்டுமே நம்ம சார்ந்து அவனை மட்டுமே நினைச்சு வாழ்ற வாழ்க்கை தான் கண்ணியமான வாழ்க்கை. அப்படி ஒரு லைஃப் நாம எல்லாரும் ஆசைப்படுற ஒண்ணு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனைகள்ல ஒண்ணு, யா அல்லாஹ், உன்னையன்றி நான் வேற யாரையும் தேவையாகாதவனாக நான் வாழ வேண்டும். நம்மளுடைய தேவைகளை நாம அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கணும். படைத்தவனை தவிர வேற யாரையும் நாம எந்த சூழ்நிலையும் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுக்க நாடிட்டா எப்படியும் கொடுப்பான். இந்த ஒரு துவா நாம தொடர்ந்து ஓதுனா அல்லாஹ் நமக்கு ரிஸ்க அதிகப்படுத்துவான். ரிஸ்க் அப்படின்னா உணவு மட்டும் அல்ல. ரிஸ்க் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாமே ரிஸ்க் தான். நாம அல்லாஹ்கிட்ட முறையிடுற எல்லாமே ரிஸ்க் தான். நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே ரிஸ்க் தான். அல்லாஹ் நமக்கு அந்த ரிஸ்க அதிகப்படுத்துவான். இந்த ஒரு துவாவை நாம தொடர்ந்து போதுனா இன்ஷா அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கை, அல்லாஹுவை தவிர வேற யாரையும் எதிர்பார்க்காத நிலைய ஏற்படுத்தி தருவான். அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. ஒரு துவாவை நாம தொடர்ந்து நம்ம வாழ்நாள்ல ஓதிக்கொண்டே இருந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுடைய ரிஸ்க அதிகப்படுத்துவான். அவனையன்றி வேற யாரையும் நாம எதிர்பார்க்காத சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். நம்ம கண்ணியமான வாழ்க்கை வாழ இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். இந்த ஒரு துவாவை நாம வாழ்நாள் அதிகமா ஓதி நாம கண்ணியமுள்ள வாழ்க்கையை எதிர்பார்த்து அல்லாஹ்விடம் மட்டுமே பொருத்தத்தை நாடி வாழ அல்லாஹ் தஆலா நமக்கு கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.